அன்றைக்கி ஈவினிங் ஒரு நாள் வந்து என் காலை பார்க்கும்போது ரொம்பவே ரஃப்பாக டேனாக இருந்துச்சு. சரி வீட்லேயே ஏதாச்சும் பெடிக்யூர் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டப் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஷாம்பூ தண்ணியில், அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஹாட்டாக வார்மாக நம்மளால் பொறுத்துக்க முடியாத சூடு அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காலை அதில் 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதில் இருக்க டர்ட்ஸு டெட் செல்ஸு எல்லாமே இதாயிரும். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் ஒரு பேக்கிங் சோடா, ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணி என் காலில் போட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் இப்படி தேய்க்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம காலில் இருக்க டெட் செல்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டேனாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து கிளியர் ஆகிட்டு வந்துடும். திரும்பவும் கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸு காலை ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலை நல்லா தொடச்சி எடுத்த வாட்டி பார்க்கும்போது நல்லாவே சாஃப்டாக சாப்பிளாக இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக ஏதோ உங்கள் வீட்டில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் இல்லைனா இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல், நான் வந்து ஆலோவேரா ஜெல் வித் விட்டமின் இ அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என் கால் ரொம்ப சாஃப்டாக டேன் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும்